மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதாவது என்ன சொல்கிறது, இது டிஎம்கே ஐடி விங். ஸோ நேற்று நடந்த மீட்டிங்கில் சும்மா கிழிச்சிட்டீங்க, எல்லாம் நல்லா பேசியிருந்தீங்க. அதாவது எப்படி இருந்ததுன்னா, என்னை யாராலையும் அழிக்க முடியாது, ஏன்னா நானே என்ன அழிச்சுப்பேன் அப்படின்ற மாதிரி தான் கைஸ் இருந்தது அவங்களோட ஹோல் ஸ்பீச்சுமே. ஸோ அதை நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ அவங்க வீடியோக்குள்ள போகலாம். வெட்ட வெட்ட வளைய இது வாழை மரம் இல்லடா, வாழையடி வாழையா இருக்க ஆலமரம் இல்ல திமுக. Oh my god, what a dialogue guys. என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? மீண்டும் மீண்டும் சொல்வோம், நாங்கள் கொத்தடிமைகள் தான், இது கொத்தடிமை கூட்டம் தான். ஒத்துக்கிறீங்களா? இப்ப சொல்றீங்களா? பெருமையா சொல்றீங்களா? நம்மள யாரு ஊப்பிதா? ஐயோ, நானும் ஒரு ட்ரால் மெட்டீரியல் வருது, என்னது டெம்ப்ளேட் யூஸ் பண்ற சிரிப்பாங்களா, அதை விட மோசமா சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் நான். அதாவது இவங்களே மீட்டிங் போட்டு இவங்களே செல்ஃப் ட்ரால் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இப்போ நாங்களாம் எதுக்கிட்ட இருக்கோம்? என்னை யாராவது ஒருத்தர் வந்து பலவரத்தில் தான் ஒருத்தர் ஏதோ கான்ட்ராக்டுக்காரன் அடிக்கிறாரு, பழிச்சு அடிக்கிறாரு, வண்டியில் ஏற்றுறா, கத்திடுறா அப்படிங்கிறான். அவனை வந்து இந்த வீடியோ வைரல் ஆகுது, செய்திகளில் வருது, ஊடகங்கள் பெரிய அளவில் பேசப்படுது, விமர்சனம் ஆகுது சமூக வலைத்தளங்க. அடிப்படை உறுப்பினர்லேருந்து அமைச்சர் சரத்குமார் அவர்கள் நீக்கிட்டாரு. அப்போ இந்த செயல்பாடுகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதையும் பாராட்டி ஆகணும், இதையும் பாராட்டணும். அவர் அடிப்படை உறுப்பினர் வந்து பதவி தூக்கி அவர் மேலே எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு. சூப்பர். தாவேக்காவுடைய கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகி எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க கட்சியிலிருந்து நீக்கின உடனே. அப்போ இது வரவேற்கத்தக்கதா இல்லையா? அப்போ எல்லா தாவேக்கா நிர்வாகிகளுக்கும் இது ஒரு எச்சரிக்கையாக இருக்குமா இல்லையா? அப்போ இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக நடவடிக்கை எடுக்கணும் தம்பி. எல்லாத்துக்குமே வந்து ஃபாஸ்ட் டுமாரோனா அப்படிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருப்பாங்க. உங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்த உங்களாலேயே எவ்வளவோ சம்பவங்கள் இங்கே நடந்துச்சு, உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல. புதுசாக வந்தவங்களால எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்போ மக்களுமே எப்படி பார்ப்பாங்கன்னா 2வது வருஷம் தான் பார்ப்பாங்க. 2 வருஷம் ஆயிடுச்சா, தப்புனா தப்பு. அப்போ தான் மக்களுடைய கொந்தளிப்பை நம்ம ஒரிஜினலாக பார்க்க முடியும். இப்போ பண்ணுறதெல்லாம் நெரட்டிவாக கூட இருக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம போகக்கூடாது, 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் பார்க்கணும். ஓகே, ஒருத்தர் வந்து பலவரத்தில் இதே வந்து டிஎம்கே சைட்ல இருந்து பண்றவங்களா இருந்தா என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? ஓகே, நம்ம பையன் நான் எல்லாம் காசு கொடுத்து முடிச்சுடு, இல்ல யார்கிட்ட பிரச்சனை பண்றாங்களோ அவங்க கிட்ட காசு கொடுத்து முடிச்சுடு, அப்படிதான் நடக்குமே தவிர தப்பு செஞ்சா உடனே வந்து வேலையை விட்டு தூக்குறது, இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் எல்லாம் எந்த ஆட்சியில இது வரைக்கும் நடந்துருக்கு எனக்கு சீரியஸா தெரியல. ஆனா டிவிகேல கண்டிப்பா அதை நீங்க பார்க்கலாம். இன்னைக்கு நைட் போன் எடுக்கிறேன், 6 மணிக்கு போன் எடுத்து பாக்குறேன், இன்ஸ்டாகிராம் போறேன், ரெக்வெஸ்ட் ஓபன் பண்றேன், 5 மெசேஜ், ப்ரோ ஐ வாண்ட் டு ஜாயின் டிஎம்கே ப்ரோ, ப்ரோ ஐ வாண்ட் டு ஜாயின் டிஎம்கே ப்ரோ, ப்ரோ ஐ வாண்ட் டு ஜாயின் டிஎம்கே ப்ரோ. நான் நம்புற மாதிரி அங்க இருக்குது. முதல்ல இவரே வந்து டிஎம்கேல இருக்காரா இல்லையானு தெரியல. யாராவது ஐடிவி டிஎம்கே ஐடிவி இருந்து பாக்குறீங்க, தயவு சொல்லுங்க இந்த மாதிரி ஒருத்தர் இருக்காரான்னு. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு, அதுல நம்பிட்டேன். நீங்க சாப்பிடுறீங்களா? இல்ல உண்மைதான் நம்புறேன், தெரிஞ்ச பொருள வாங்க. பெரம்பூர்ல வானே பாத்துக்கலாம், என்ன உங்களுக்கு கேக்குதா தெளிவா? வானே பாத்துக்கலாம், வா டா பாத்துக்கலாம் நான் சொல்லல, வா டா பாத்துக்கலாம் நான் சொல்லல. இருங்க, நம்ம பசங்க வந்து சாதாரண ஆள் கிடையாது. நான் தான் சொல்லியிருக்கேன்ல, பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் எல்லாத்தையுமே கணிச்சு கரெக்டா சொல்றாங்க. ஸோ வந்து பாருங்க என்னதான் நடந்திருக்குன்றத பாருங்க. என்னதான் வந்து நம்ம வந்து சொல்லும் போது ஒரு சில வேர்டு வந்து அதே சேம் சவுண்டா இருந்தாலும் பட் நம்ம இதுதான் சொன்னோம்னு நமக்கு ஒன்று இருக்கும்ல. ஸோ அது என்ன நமக்கு வந்து அதுக்கு ஒரு ஸ்பீடில் கேட்கும் போது அது சேம் அந்த வேர்டாக தான் இருக்கும். பட் நம்ம அதை பொறுமையாக ஸ்லோ பண்ணி கேட்கும் போது நேன்னு வந்திருந்தா நேன்னு கேட்டிருக்க, டே தானே வந்திருக்கேன் பொய்க்காரி திருக்கி போட்டுற தலைய. அதாவது எப்படி சொல்றது, பிக் பாஸ்லேயே நம்ம இவ்வளோ பார்த்துட்டோம். இவன் எப்பேற்பட்ட ஒரு பொய்க்காரி, ஜூலி பொய்க்காரி அப்படின்ற மாதிரின்றதை நம்ம பார்த்துட்டோம். அவங்களோட ஸ்பெஷல் குவாலிட்டி என்னன்னா, தான் என்ன சொன்னன்றதை அதை மறந்துட்டு சொல்லாத வச்சு ஞாபகம் வச்சுட்டு இருப்பாங்க. அதான் ஜூலி. 5 தொகுதியில பை எலெக்ஷன்ல யாரு ராஜினாமா பண்ணாங்க 3+1 4 பேரை கூட நிக்க வைப்பாங்க. அவங்க உண்மையாவே தூயாச்சு குடுக்கறதா இருந்தா அவங்க கட்சிக்காரன் நிக்க வைக்க மாட்டாங்க, இப்ப போய் ஜாயின் பண்ணதான் நிக்க வைப்பாங்க. மோதி பாத்துடலாம் வாங்க, நீங்களா நானே. திமுக தோல்வியில இருக்கிறப்பதான்டா ஒவ்வொரு தொண்டனும் நாடி நரம்பு ரத்தம் எல்லாம் சூடாய் களத்துல இருந்து டெரியோடு மேல வருவான்டா. அன்னைக்கு இருக்குடா 50-60 இருக்கிற திமுக காரன பாப்பீங்களா நீங்க? முதல்ல இப்படி வந்து பேசுறதே தப்பு. முதல்ல வந்து ஸ்டாலின் ஐயா வந்து வின் பண்ண வைங்க, அப்புறம் வந்து பார்க்கலாம். சரியா? ஜூன் 1 தான் திறக்கணும், ஜூன் 1 திறக்கணும். போற இடத்துல எல்லாரும் வந்து
குறிப்பாக குழந்தைங்களாம் எனக்கு சோஷியல் மீடியாலாம் மெசேஜ் பண்ணுறாங்க, அங்கிள் கொஞ்சம் தள்ளி தரங்க வெயிலாக இருக்குனாங்க. அப்புறம் மாண்புமிகு தமிழக முதலமைச்சரை போய் நான் பார்க்க போயிருந்தேன். பார்க்க போயிட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது பல விஷயங்கள் பேசும்போது அப்படியே உட்காந்துருந்தேன். என்னப்பா அப்படின்னாரு, இல்லை இது மாதிரி பசங்களாம் கொஞ்சம் ஸ்கூலை தள்ளி திறக்கலாமான்னு கேட்குறாங்க அப்படின்னா. யார் கேட்கறாரு? இல்லை என் பையனே கேட்குறான், வெயிலும் அதிகமாக இருக்குது. ஐஎம்டிலையும் செக் பண்ணேன், ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இல்லைனாலும் கொஞ்சம் இருக்குன்றாங்க. அப்புறம் அந்த டீஹைட்ரேஷன் நாங்கள் அதெல்லாம் இருக்குன்னு சொல்லும் போது சரிப்பா ஒரு 3 நாள் தானே, பசங்க வந்து அந்த 3 நாள் படிப்பை சேர்த்து அவங்க படிச்சிருவாங்க. பெற்றோருக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் அப்படின்னு அந்த ஜூன் 4ஆம் தேதிக்கு தள்ளி வச்சது மாண்புமிகு முதல்வர் அந்த விஜய் தான் அவருக்கு தான் பேக் பண்ணிக்கலாம். நான் படிக்கும் போதெல்லாம் இவங்க வரலையே அப்படின்ற மாதிரி தான் பேசியிருக்கு. எல்லாம் ஸோ வந்து இதுக்கு தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், டோன்ட் ஜட்ஜ் புக் பை இட்ஸ் கவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு தெரியலங்க, இவங்களை பற்றி ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நம்ம கிட்ட இருந்தாலுமே வந்து கமெண்ட்ஸ் இவங்களை பற்றி வரும்போது நம்ம கூச்சமே படக்கூடாது அதை பற்றி சொல்கிறதுக்கு. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எந்த அளவுக்கு நம்ம இவங்களை பற்றி சொல்கிறோமோ பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் நம்ம சொல்கிறோம். ஏன்னா என்னென்ன நல்லது பண்ணுறாங்கன்றதை நம்ம சொல்லி தானே ஆகணும். ஸோ சீரியஸாக வயசில் என்னால் நம்ப முடியல. கோணம்பட்டியா கரெக்டாக சொல்லனா மன்னிச்சுக்கோங்க. ஸோ அந்த பிளேஸில் வந்து 75 வருஷமாக வந்து பஸ் ஃபெசிலிட்டிஸே இல்லை. லாஸ்ட் 8 இயர்ஸாக வந்து அங்கே ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த ஒன் உமன் அந்த ஃபெசிலிட்டிஸை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. பட் இது நிஜமாவே ஒரு பெரிய விஷயம் தானே கைஸ், எவ்வளோ பெரிய விஷயம். அங்கே வந்து ஸ்கூல் போகிற பசங்களாக இருக்கட்டும், காலேஜ் போகிற பசங்களாக இருக்கட்டும், வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும், இல்லை வந்து ஹாஸ்பிட்டல் போகிறதா இருக்கட்டும், எல்லாருமே அந்த டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணுவாங்கல்ல, எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் அது. சீரியஸா கைஸ், சீரியஸா பெரிய விஷயம் அது. கட்சியை விட்டுட்டு வெளியே வந்திருக்காங்க, எம்எல்ஏ சீட்டை விட்டுட்டு வெளியே வர்றாங்க. ஏங்க எம்எல்ஏ 20-25,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்ச ஒரு அம்மாவும் இன்னொரும் வந்து இந்த எம்எல்ஏ வேணான்னு சொல்லி உதறி தள்ளிட்டு நாங்கள் ரிசைன் பண்ணுறோன்னு போய் ஸ்பீக்கர்கிட்ட ரிசைனேஷன் லெட்டர் கொடுத்துட்டு வெளியே வர்றாங்க. வெளியே வர்றவங்க தாவக்களை சேர்றாங்க. இது எப்படி நீங்க காட்சியை உடைச்சான்னு சொல்ல முடியாது. அதாவது நீங்களா வச்சுக்கிற பேரு, குதிரை பேரும் கழுத பேரங்கிறதெல்லாம் நீங்களா வச்சுக்கிற பேரு. நடைமுறை என்ன, அவங்க எம்எல்ஏ இருந்தது ரிசைன் பண்ணிட்டு வந்து சேர்றாங்க. நாளைக்கு பல பேர் சேருவாங்க. அவங்க கட்சி என்ன பிரச்சனை, அதுல என்ன பிரச்சனை? அந்த கட்சியில வந்து எனக்கு இல்ல ரிசைன் பண்ணிட்டு தானே வந்து சேராங்க. அந்த கட்சியில இருந்துகிட்டே நீங்க நைட்டோட நைட்டா வந்து ஜாயிண்ட் அடிக்க பார்த்தீங்களே, அதிமுக திமுக ஜாயிண்ட் அடிச்சுக்கலாமோ அப்படி நீங்க கேட்டீங்களே, அதுக்கு அதை விட இது ஒன்றும் பெருசு இல்லைங்க. இது வரைக்கும் நான் இன்ஸ்டாலாம் யூஸ் பண்ணாம இருந்தேன், ஆனா தலைவர் தோத்ததுல இருந்து என்னால முடியல, நான் இன்ஸ்டால யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப அக்ரெசிவான கமெண்ட்லாம் போட்டுட்டு இருக்கேன். ஆனா பேர்ட் வேர்ட்ஸ்லாம் இல்ல, டீசென்ட்டான வேர்ட்ஸ் தான் போட்டுட்டு இருக்கேன். ஸோ இப்போ நான் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு அக்ரெசிவான கமெண்ட்ஸ் ஆனால் டீசெண்டாக தான் போடுறேன். அதாவது அக்ரெசிவான ஒருத்தவங்களை வந்து கோபப்படுத்துகிற மாதிரி கமெண்ட்ஸ், ஓகேவா? எப்படி சொல்கிறது, அந்த நாய் வந்து நம்ம ஏதாவது புதுசாக ஒரு ஆள் வந்துட்டு கொலைக்கும் தெரியுமா, அக்ரெசிவ் ஆகும், அது வந்து கடிக்குதா இல்லையானே நமக்கே தெரியாது. ஆனால் அது குலைச்சிக்கிட்டே இருக்கும் நம்மளை பார்த்து, நம்ம அந்த ஒரு பயத்திலே இருப்போம் தெரியுமா, அதுதான் அக்ரெசிவ். அக்ரெசிவ்னா என்ன, நம்ம கண்ட்ரோலே இல்லாமல் நம்ம இஷ்டமேனிக்கு நம்ம ஒன்று பண்ணுறது தான் அக்ரெசிவ். இதனால ஏதாவது கேஸ் ஏதாவது வந்து ஏதாவது பிரச்சனை வரும். இது வரைக்கும் நான் இன்ஸ்டால யூஸ் பண்ணாம இருந்தேன், ஆனா தலைவர் தோத்ததுல என்னால முடியல, நான் இன்ஸ்டால யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்ன சொல்ல வராரு, வாக்குமூலம் கொடுக்குறாரா? வாக்குமூலம் கொடுத்து, அதாவது லாயர் கிட்ட தாங்க வாக்குமூலம் கொடு, அதாவது ஓல்ட் சோஷியல் மீடியாவுக்கு ஒரு வாக்குமூலம் கொடுக்குறாரு. நான் வந்து இந்த மாதிரி வந்து அக்ரெசிவாக கமெண்ட் போடுறேன், பட் வந்து பேர்ட் கமெண்ட்ஸ் போடல, பேட் இல்லை பேர்ட் கமெண்ட்ஸ் போடல. எனக்கு இதனால ஏதாவது பிரச்சனை ஒரு ஐடியா மட்டும் நீ டேக் பண்ணுங்க, போதும் முடிஞ்சு வச்சு. Finally, I want to congratulate number Tamil Nadu CM, Honorable CM Joseph Vijay Garu. இவள பீக் கெரியர், இவள ஸ்டார்டம்ல இப்படியே விட்டுட்டு பப்ளிக் சர்வீஸ்க்கு வந்தாங்க. From being a film industry person, I'm very, very proud and I congratulate Tamil Nadu people and Vijay sir. சூப்பர்ல. ஏன்னா வந்து யாருக்குமே அந்த ஒரு கட்ஸ் கிடையாதுங்க சீரியஸா. அதாவது நார்மலாக ஒரு படம் பண்ணிட்டு நம்ம வந்து இறங்குறதே வந்து ஒரு மாதிரி இருக்கும். சரியா, ஓகே இது நமக்கு செட் ஆகலை, நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த எப்படி சொல்கிறது, அந்த சினிமா இந்த மனுஷன் வந்துட்டா நம்ம வந்து போய் தேட்டர் பார்க்கலாம்ப்பா, இந்த மனுஷனுக்காக நம்ம படம் பார்க்கலாம்ப்பா. அப்படி இருக்கிற ஒரு மனுஷன் எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வந்து பாலிடிக்ஸ்
சிஎம் ஆகி நின்றுட்டு இருக்காரு, ஓகேவா? ஸோ மக்களுக்காக மட்டுமே அவர் இங்கே வந்து நிற்கும் போது எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உதறிட்டு வந்து நமக்காக வந்து எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணும்போது அது வந்து இது நம்ம கூட சொல்லலை, நம்ம தமிழ் பீப்புள்ஸ் யாருமே சொல்லலை, அதர் ஸ்டேட்டில் இருக்க ஆக்டர்ஸ் சொல்கிற போது அது கேட்கும் போது ஓமை காட் என்னென்ன பண்ணி வச்சிருக்கேடி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. மறுநாள் திருச்சி செல்லும் நாளை மறுநாள் திருச்சி செல்ல இருக்கிறார் முதலமைச்சர் விஜய். வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக நாளை மறுநாள் திருச்சி செல்கிறார் முதலமைச்சர் விஜய். யாரு திருச்சி கிழக்குல தானே ஸ்டாலின் சார் நிக்க வைக்கிறதா பேசிட்டு இருந்தீங்க, நிக்க வைப்பீங்களான்னு தெரியல. இவர் வேற போய் நன்றி சொல்லாம அங்கே தோத்துவ போறாரு, என்ன பண்றதுன்னு தெரியலையே. கோவை 10 வயது சிறுமி கொலை வழக்கில் கைதான கார்த்தி மீது ஸ்பூன், தட்டு உள்ளிட்ட பொருட்களால் சக கைதிகள் தாக்குதல், படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனை அனுமதி. நான் நினைச்சதானே நீங்களும் நினைச்சீங்க. கைஸ், எனக்கு யாராவது ஒருத்தரை காமிச்சிருங்க, அங்க வந்து கொத்தூஸ் கைஸ் எல்லாம் வந்து காமிச்சிருங்க. யாராவது வந்து என்னது ஜென்சி வாலிபர் இளைஞர் இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் காமிச்சிருங்க போதும் கைஸ். என்ன சொல்கிறதுன்னு எனக்கு சீரியஸாக தெரியல. அஜித் சாரோட அம்மா தவறிட்டாங்க. ஸோ மதுரை விஜய் சாராக இருக்கட்டும், த்ரிஷாவாக இருக்கட்டும், த்ரிஷா மேமாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், ஸோ வரவங்க நம்ம அம்மாக்காக வர்றவங்கள வந்து சிரிச்ச முகத்தோடு ரிசீவ் பண்ணும்போது மை காட், இவர் எவ்வளோ ஒரு மெச்சூரிட்டியாக இருக்கார். இந்த மெச்சூரிட்டி தெரியல, நம்ம வயசானா கூட நமக்கு அது வருமானு எனக்கு தெரியல. பட் no words guys, no words. Good soul, really he is a good soul. ஸோ அவ்வளோதான் guys வீடியோ. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ உங்களை பார்க்குறேன். பாய். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு